சிவகார்த்திகேயனோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதே டேட்டில் உங்கள் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அவரோட படத்துக்கு எப்படி வரவேற்பு இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய படத்துக்கு வரவேற்பு இருக்குது. ஸோ இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ அண்ணன்லாம் பெரிய ஆளுண்ணே, அண்ணன் இருக்க உயரெல்லாம் வேறு, அண்ணன் படத்துக்கு இருக்க ஓப்பனிங்லாம் வேறு. நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், அண்ணன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கணும் 10 பேர் நம்ம படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படி தான். மற்றபடி இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து சிவகார்த்திகேயனோட படம் ரிலீஸ் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். என்ன ஆச்சுன்னா வந்து வி டோன்ட் ஹேவ் டேட்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரமுமே வந்து 5 படம் 6 படம் 7 படம் வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த தேதி வந்து எங்களுக்கு அது மாதிரி அமைஞ்சது. சரி ஓகேன்னு சொல்லி வி ப்ரொசீட், அவ்வளோதான். இங்கே யாரு கூடயும் வந்து போட்டி போடுறதுக்கோ அவங்களோட இது பண்ணுறதுக்குலாம் இங்கே யாருமே பண்ணல. சரிதான். அந்த படத்தை காட்டிலும் காந்தி கண்ணாடிக்கு ஒரு நல்ல வரவேற்பு, நல்ல விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆக்சுவலாக ஈக்குவலாக அதுக்கும் நல்ல விமர்சனங்கள்லாம் வருது, எங்கள் படத்துக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் வருது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம சீரியஸாக கம்பேரே நம்ம பண்ணக்கூடாது. அது அவ்வளோ பெரிய படங்கள் இது நம்ம சின்ன படங்கள் வரவேற்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸில் ஆரம்பித்தோம், மக்கள் கொடுத்த வரவேற்புனால மட்டும்தான் கிட்டத்தட்ட ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எனக்குலாம் ரொம்ப ஷாக்கு. நம்ம படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக நினைக்கும் போது இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாலாஜி பாதம் தொட்ட நன்றி. அடுத்த படம் இப்போ கேபி பாலா வச்சே பண்ணுற மாதிரி திட்டம் இருக்கா, வேற ஏதாவது எப்படி அடுத்த உங்களோட திட்டம்? இல்லை சோஃபார் வந்து இந்த படத்தோட இதெல்லாம் போயிட்டு இருக்கேன் நான். இன்னொரு 15-20 நாள் உங்களுக்கே தெரியும். இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஆதிமூலம் கிரியேஷன்ஸ். ஆதிமூலம்ங்கிறது என்னோட பாட்டியோட பேர். ஸோ அவங்க பேரில் ஆரம்பித்த ப்ரொடக்ஷன் இது. இதோட ஃபர்ஸ்ட் மூவி இது. சோஃபார் இந்த ஐடியாவில் தான் நான் இருக்கேன். நான் இன்னும் அடுத்த படத்தை பற்றி யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இந்த காந்தி கண்ணாடிங்கிற படத்தினுடைய அந்த டைட்டிலுடைய அவரே மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிச்ச மதன் ஒரு சூப்பரான ஒரு த்ரோட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த படத்தில் எல்லா சீனும் நான் பண்ணுறாங்க. மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் என் படத்தில். பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ப்ரொடியூஸ் பண்றீங்க. இப்போ இந்த இதுல ஒரு பாலாவோட ஆக்டிவிட்டிஸோ இல்லை ஏதாவது உங்களுக்கு மனம் கவர்ந்தது, இல்லை அவர்கிட்ட இது கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா? ஆக்சுவலாக முதல்ல பாலாவை வச்சு பண்ணுங்கிறதே காரணமே அவர் மனம் கவர்ந்ததுனால தான் அவர் நான் வச்சு ஆரம்பிச்சேன். எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல நாங்கள் யாரும். ஸோ அவர் ஆல்ரெடி ஒரு விஷயத்துல செஞ்சு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்து தான் நான் இந்த வாய்ப்பை வந்து அவருக்கு வந்து நம்ம பண்ணோம். மற்றபடிலாம் வந்து நம்ம போய் ஒரு வாய்ப்பு கொடுத்து பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் நம்ம ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றி. மக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காந்தி கண்ணாடி உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.